Good morning students. Today we are going to see about finite verb and non-finite verb. Verb are classified into two types, finite verb and non-finite verb. Let us see about one by one. First one, finite verb. A finite verb is a verb that indicates tense and changes according to the subject. Finite verbs change tense and number according to the subject. பார்த்திங்க அப்படின்னா finite verb வந்து சப்ஜெக்ட் வந்து டென்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸாக, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆஸ் பர் த நம்பர் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆஸ் பர் த பர்சன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்பு சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஃபினைட் வேர்ப் பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி டென்ஸும் சேஞ்ச் ஆகும், த நம்பர் சிங்குலராக ப்ளூரலாங்கிறதும் சேஞ்ச் ஆகும். ஆஸ் பர் த பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ப் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கும். அப்போ வேர்ப் வந்து சேஞ்சஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது ஃபினைட் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு சினிமா எஸ்டர்டே. இப்போ இங்கே எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வென்ட் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹி அப்படிங்கிறது தேர்ட் பர்சன்ஸ் இல்லையா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்ட் பர்சன்ஸ் சிங்குலராக வரும்போது வேர்ப் கூட எஸ் சேர்ந்து வரும். அப்போ ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். அப்போ அந்த இடத்துல ஆஸ் பர் த பர்சனுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பேர்ட்ஸ் ஆர் ஈட்டிங் கிரைன்ஸ். இப்போ இங்கே பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆஸ் பர் த நம்பருக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பேர்ட்ஸ் அப்படிங்கிற ப்ளூரலுக்கு தகுந்த மாதிரி வேர்ப் வந்து ஆர் அப்படிங்கிற சேஞ்ச் ஆகிருக்கு. Okay students, let us see about non-finite verb. A verb that does not indicate tense and does not change according to the subject. Non-finite verbs have no subject and do not change according to the tense or number. இப்போ there is no terms and conditions. இப்போ non-finite verbுக்கு வந்து எந்த terms and conditions கிடையாது. அது டென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறணும், verb வந்து டென்ஸுக்கு தகுந்த மாதிரியோ, ஆஸ் பர் த பர்சனுக்கு தகுந்த மாதிரியோ, ஆஸ் பர் த நம்பருக்கு தகுந்த மாதிரி மாறணுங்கிற அவசியம் கிடையாது. Non-finite verbs are broadly classified as follows. இப்போ non-finite verbs வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் gerund, செகண்ட் ஒன் இஸ் infinitive, third one is present participle and fourth one is past participle. Let us see about one by one. First one is gerund. Gerund is defined as a verbal noun. இப்போ gerund வந்து நம்ம verbal noun-ஆக டிஃபைன் பண்ணுறோம். இப்போ gerund அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா verb plus ing. இப்போ gerund அப்படின்னாலே verb கூட ing ஃபார்ம் சேர்ந்துருக்கும். டிஸ்கிரைப் எ ரியல் ஆக்ஷன். இது வந்து ஒரு ரியல் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் gerund. gerund இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை அது ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம், அல்லது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ வேர்பாக இருக்கலாம். இப்போது இந்த 4 டைப்ஸாக வந்து gerund வந்து சென்டென்ஸில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ gerund as சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸில் gerund வந்து எப்படி சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். இப்போ ஸ்விம்மிங்கிறது ஒரு குட் எக்ஸசைஸ். இப்போ ஹியர் gerund as a சப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பற்றி சொல்ல வரோம்? ஸ்விம்மிங்கை பற்றி சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்டாக gerund இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் gerund as ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மை சிஸ்டர் லைக்ஸ் குக்கிங். இப்போ இந்த இடத்துல குக்கிங் அப்படிங்கிறது gerund வேர்ட், பட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த gerundங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுது? ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் gerund as the object of the preposition. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஃபீல் சாரி ஃபார் இன்சல்ட்டிங் ஹேர். இப்போ ஹியர் ஃபார் இன்சல்ட்டிங் அப்படிங்கிறது இங்கே gerund இல்லையா? அப்போ ஃபார் ப்ரிப்போசிஷன் வேர்டோடு சேர்ந்து வந்திருக்கறனால இது ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் gerund as காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ வேர்ப்.
For example, my cat's favorite activity is sleeping. இப்போ here இப்போ காம்ப்ளிமெண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், காம்ப்ளிமெண்ட்னா அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே மை கேட்ஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி இஸ் வாட் என்னன்னு தெரியாது. அப்போ இங்கே ஸ்லீப்பிங் வந்து அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ ஹியர் gerund act as a complement. Okay. Students, let us see about infinitive. Infinitive means basic form of verb, often acts as a noun, 2 plus verbs base form, describe a general or future action. இப்போ வேர்ப் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ப்னுடைய பேஸ் ஃபார்ம் வேர்ப் மட்டும் இருக்கும். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ நவுன், அந்த சென்டென்ஸில் வந்து அது ஒரு நவுனாக ஆக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் இருக்கும். வேர்பு கூட 2 முன்னாடி சேர்ந்து வரும். இது வந்து ஒரு ஜென்ரலாகவோ அல்லது ஃப்யூச்சர் ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபினிட்டிவ் ஆஸ் அ சப்ஜெக்ட். இப்போ இன்ஃபினிட்டிவ் ஒரு சென்டென்ஸில் எப்படி சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு ஸ்மோக் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இப்போ ஹியர் இன்ஃபினிட்டிவ் டு ஸ்மோக் இஸ் அ இன்ஃபினிட்டிவ் வேர்ட், பட் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட். இன்ஃபினிட்டிவ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். ஐ வுட் லைக் டு, இப்போ நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா டு ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். இப்போ ஹியர் டு ஸ்விம் இஸ் அ இன்ஃபினிட்டிவ், பட் ஹியர் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஆப்ஜெக்ட். இன்ஃபினிட்டிவ் as object of an intransitive verb. For what is meant by intransitive verb? A verb which does not require an object to complete its full meaning is called an intransitive verb. இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் டஸ் நாட் ரெக்வயர் அன் ஆப்ஜெக்ட், அதுக்கு எந்த ஆப்ஜெக்டும் தேவையில்லை, ஆப்ஜெக்ட் இல்லாமையே அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல் மீனிங் கொடுத்துச்சு அப்படின்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த பேர்ட்ஸ் ஃப்ளை. ஹியர் சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் இருக்குது, பட் த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட் அண்ட் இட் கிவ் மீனிங் ஆல்சோ. தட் இஸ் கால்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். Infinitive as object of an intransitive verb. இப்போ object of an intransitive verb. For example, my hobby is to go to the library. இப்போ my hobby is to go to the library. To go is a infinitive word, but here it acts as a object of an intransitive verb. Next one is as object of a preposition. Object of a preposition. Here, for example, the thief was arrested when he was about to snatch someone's chain. Here, to snatch is an infinitive, but here it acts as an object of a preposition. Next one, infinitive can qualify an adjective. Here, next one is qualify an adjective. ஒரு adjective வந்து qualify பண்ணுற மாதிரி இருக்கும். For example, the coffee is too hot to drink. Here to drink is an infinitive, but here it qualifies an adjective. Infinitives may be used without to, and we call such infinitives a plain infinitive or a bare infinitive. Infinitive means 2 plus verb base form. இப்போ 2 இல்லாமல் வரக்கூடிய அந்த இன்ஃபினிட்டிவ்ஸை வந்து நம்ம பிளைன் இன்ஃபினிட்டிவ் அல்லது பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். we use plain or bare infinitives with these models. இப்போ பிளைன் இன்ஃபினிட்டிவ் பேர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா மாடல்ஸ் வரும் பொழுது அது கூட வந்து 2 வராது. அந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ் தான் நம்ம பேர் ஆர் பிளைன் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் மாடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷல், வில், டூ, டிட், வுட், மேக், நீட், மே, மைட், குட், மஸ்ட், லெட், டேர், சி. இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வரும் பொழுது அந்த மாடல்ஸ்க்கு முன்னாடி அந்த வேர்ப் கூட 2 சேர்ந்து வராது. ஆஃப்டர் த மாடல் ஆக்சிலரி வேர்ப் 2 will not come. மாடல் ஆக்சிலரி வேர்புக்கு அப்புறமா அந்த வேர்புக்கு முன்னாடி 2 வந்து வராது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மஸ்ட் மாப் த ஃப்ளோர். ஹியர் மாடல் ஆக்சிலரி இஸ் அ மஸ்ட். அப்போ மாப் அப்படிங்கிற வெர்புக்கு முன்னாடி என்ன வரல, டு வரல. த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஷீ மேட் மீ டூ மை ப்ராஜெக்ட். ஹியர் இப்போ டூ அப்படிங்கிற மாடல்ஸ் வந்திருக்கு. மேட் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னாடி என்ன வரல, டு அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம் அங்கே வரல. Next one is participle. A participle is a verb form that usually ends in ing or ed. It is not a main verb in the sentence. It does not function as verb in the sentence. It is function as an adjective in the sentence. இப்போ past participle அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே யூஸ்ஃபுல்லாக வேர்ப் கூட என்ன வரும் அப்படின்னா ஐஎன்ஜி வரும், இல்லைன்னா இடி அப்படிங்கிறதோட வேர்ப் வந்து எண்ட் ஆகும். அது வந்து ஒரு சென்டென்ஸில் விட மெயின் வெர்பாக இருக்காது. இட் டஸ் நாட் ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேர்ப். அங்கே வந்து அது வேர்பாக ஃபங்க்ஷன் ஆகாது. என்னவா ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு சென்டென்ஸில் வந்து அது அட்ஜெக்டிவாக தான் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ participle has been classified into 3 groups. First one is present participle, past participle, and third one is perfect participle. இப்போ participle வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. present, past and perfect. Let us see about present participle and past participle. First one is present participle. That means verb plus ing. இப்போ verb plus ing னா already we study about in gerund. இப்போ gerundல தான் பார்த்தீங்க அப்படின்னா verb plus ing வரும். பட் in gerund it acts as a noun. nounல verb plus ing வரும். பட் அங்கே வந்து verb என்னவா ஆக்ட் ஆகும், நவுனாக ஆக்ட் ஆகும். பட் in present participle verb plus ing இருக்கும். பட் here it acts as an adjective in a sentence. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வேர்ப் வந்து ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும், பட் இட் ஃபங்க்ஷன் ஆஸ் an adjective in the sentence. ஃபார் எக்ஸாம்பிள் there are my walking shoes. இப்போ here are is a main verb, walking is a secondary verb. Here walking is a present participle. But here it acts as an adjective in a sentence. Next, past participle. That means verb's third form. Verb nudiya third form. The past participle varum. It function as an adjective in the sentence. The same present participle and past participle, it function as an adjective in the sentence. For example, having walked a long distance, I felt tired. Here, felt is a main verb, walked is a secondary verb. Here, walked is a adjective in the sentence. இப்போ வாக் அப்படிங்கிற வேர்ப் கூட என்ன சேர்ந்து வந்திருக்கு, இடி சேர்ந்து வந்திருக்கு. அப்போ வேர்ப்னுடைய தேர்ட் ஃபார்ம் இங்கே வந்திருக்கு. இப்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் acts as an adjective in the sentence. Okay students, you have to go through the topic thoroughly and answer the following questions. First one is identify whether they are either finite or non-finite verb. For given statement, you have to find out the given statement finite or non-finite verb. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து ஃபினைட் வேர்பா இல்லை நான்-ஃபினைட் வேர்பான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபினைட் வேர்ப் அப்படின்னா தெர் இஸ் நோ கைண்ட்ஸ். பட் நான்-ஃபினைட் வேர்ப்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட், இப்போ யூ ஆர் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் இஸ் நான்-ஃபினைட் வேர்ப்னா யூ ஹேவ் டு ரைட் நான்-ஃபினைட் வேர்ப் அண்ட் வாட் கைண்ட் இட் இஸ். இப்போ நான்-ஃபினைட் வேர்ப் அப்படின்னா அதில் என்ன நீங்கள் எழுதணும், ஜெரண்டா, இன்ஃபினிட்டிவா, இல்லை
ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் வி கோ ஃபார் த எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் they want to try a new approach. Next one, trying is easy. Third one, having tried everything, he gave up. Fourth one, all I can do is try. Fifth one, if she tried, she would succeed. Sixth one, Arun invited Suresh to his daughter's birthday. Seventh one, her friends presented the girl with a toy. Eighth one, his friend presented a watch. Ninth one, walking is a healthy habit. 10th one, I like to walk early in the morning. Okay students, let us see the next exercise. Write the gerund or infinitive form of the verbs in the blanks. First one is she delayed dash out of bed. Here verb is get. Second sentence, he demanded dash to the manager. Here verb is speak. Third one, I offered dash. Here verb help. Fourth one, I miss dash to the beach. Here verb is go. Fifth one, she waited dash a drink. Here verb buy. Sixth one, I really appreciate dash on holiday. Here verb is be. Seventh one, they practiced dash. Here verb is speak. Eighth one, I really can't stand dash for the bus. Here verb is wait. Ninth one, I prepared dash on holiday. Here verb is go. 10th one, she risked dash late. Here verb is be. Okay students, I hope all you understand this topic very well. You have to answer the questions and send your answers to the WhatsApp group. Thank you. Have a nice day.